ஹாய் ஆல் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது காலையில 3 மணிலேருந்து எடுக்க வேண்டிய விளாக். ஆனால் வந்து 6 மணி ஆயிடுச்சு. ஏன்னா என்னுடைய பையன் பேர் அரவிந்த். அவன் வந்து காலையில் ரொம்ப எப்பயுமே தூங்குவான். ஆனால் எதிர்பார்க்காத நேரமாக அன்னைக்கு வந்து தூங்கவே இல்லை. காலையில் ரொம்ப அழுது அடம் பிடிச்சிட்டான். நாங்கள் எல்லாரும் எங்கே போயிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு ஆலங்குளம். ஆனால் வந்து போகிற வழியிலே எங்கள் கார் வந்து டயர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நான் ஆக்சுவலி பேசி தான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஆனால் வந்து என்னால் வந்து அ பண்ண முடியல. ஏன்னா அதோட வாய்ஸு, ஆடியோ இது எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகல. பட் நான் வாய்ஸ் ஓவர் குடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அ போகும்போதே நமக்கு கோயிலுக்கு, அதுவும் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நம்ம எந்த அளவுக்கு விரதம் இருந்து எப்படியெல்லாம் போவோம்னு நினைப்போம். ஆனா நாங்க விரதம் இருக்கல. நாங்க என்னுடைய மாமியார் வந்து வேண்டியிருந்தாங்க. பால் குடம் எடுக்கணும் அப்படின்னு. பட் வந்து டயர் வந்து பஞ்சர் ஆனது வந்து ரொம்பவே அ ஸ் அ மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா போற வழி எல்லாமே ரொம்பவே அருமையா தான் இருந்தது. யாராவது ஹெல்ப் தருவாங்களான்னு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். என்னுடைய ஹஸ்பண்ட் ஆஷுவும், அப்புறம் அவங்க தம்பி அகிலும் வந்திருந்தாங்க. அகில் 2 நாளைக்கு முன்னாடியே எங்க வீட்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க மதுரையில தான் இருக்கோம். யாராவது வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஹைவே அது. அது ஆலங்குளத்துக்கும் நாங்க இப்போ மதுரையில இருக்கோம். மதுரையிலேருந்து ஆலங்குளத்துக்கு போறதுக்கு ஒரு 3 ஹார்ஸ், 4 ஹார்ஸ் ஆயிடும். அது 2க்கும் நடுல ஒரு 2 மணி நேரம் கேப்பு. அங்க வந்து சென்டர் ஆஃப் த பாயிண்ட் நாங்க நின்னுட்டு இருந்தோம். யாராவது வருவாங்களான்னு. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. உங்க ஃபேமிலில ஒரு நீங்க போம்போது இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் கண்டிப்பா நான் வாய்ஸ் ஓவர் குடுத்து தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் உங்களோட கனெக்ட் ஆகுறதுக்கு வந்து எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நானா வீடியோல பேசுறதுக்கும், இப்படி உட்கார்ந்து பேசி கனெக்ட் ஆகுறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஆ ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஆஷு வந்து நான் பக்கத்துல பெட்ரோல் பங்க் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு வரும்போது தான் அவங்களும் ஒரு சைடு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே இல்ல, நெறைய பேர் இருந்தாங்கன்னு. ஆனா கடைசில ஒருத்தவங்க வர்றதா சொன்னாங்க. அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா காலையிலயே நாங்க 3 மணிலேருந்து பிளான் பண்ணோம். அன்எக்ஸ்பெக்டடா வந்து அருவி வந்து தூங்கவே இல்ல. அதுக்கப்புறம் நானுமே ரொம்ப வந்து நெகட்டிவ் ஷேடாவே இருந்துச்சு. மார்னிங் சாரி வியர் பண்ணியிருந்தேன். அருவி வந்து நான் சாரி வியர் பண்ணியிருந்தத பார்த்தோனே வேற யாரோ நெனச்சு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஸோ சுடி மாத்திட்டு இருந்த இந்த மாதிரி மாறி, மாறி, மாறி நெறைய நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் கொஞ்சம் சில் டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அஸ்வின் கூட விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். அம் ரொம்ப அ ஒரு மிக்ஸட் எமோஷன்ஸ் தான். ஏன்னா நான் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தேன். ஆஷுக்கு வந்து எப்படியாவது நம்ம கோயிலுக்கு பால் குடம் எடுத்துக்கிட்டா போதுன்ற மைண்ட்ல இருந்துச்சு. எங்க எல்லாருக்குமே மைண்ட்ல அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா வந்து ஆஷு, அக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாரும் போயிட்டாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் வந்து அ ஆள் யாருமே கிடைக்காதுன்ற சிச்சுவேஷன் தான் ஒருத்தர் வந்தாரு. அர்விக்கும் ரொம்ப பசிக்கும்ல. ஏன்னா காலையில 3 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அழுதுட்டு இருந்தான். 6 மணிக்கு அப்புறம் பால் குடிச்சிட்டு தூங்கிட்டான். தூங்குனதுக்கு அப்புறம் அவனுக்கு வேற வழியே இல்லாம பிஸ்கட்ஸ் குடுத்துட்டு இருந்தேன். சுகர் ஃப்ரீ பிஸ்கட்ஸ் தான் நான் அர்விக்கு குடுப்பேன். ஸோ அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட மேக்கப் பத்தி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எஸ், எனக்கு வந்து மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். அ எங்க போனாலும் கொஞ்சம் நீட்டா போணும்னு நெனைப்பேன். ரொம்ப இதா இல்லனாலும் மைல்டு மேக்கப்பாவது நான் போடுவேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ப்ரெசன்டபிளா இருந்தா பிடிக்கும். நான் நல்லா இருக்கேனோ இல்லையோ, பட் நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரெசன்டபிளா இருந்தா நல்லா இருக்குன்ற ஃபீல் இருக்கும் அவ்வளோதான். நாங்க எல்லாரும் ஃபேமிலியா தான் கெளம்புனோம். என்னோட அம்மா, அப்பா, ஆஷியோட அம்மா, அப்பா என்னோட அம்மா, அப்பா எல்லாருமே தூத்துக்குடி. ஆஷியோட அம்மா, அப்பா எல்லாருமே மதுரை, பொள்ளாச்சி. என்னோட அம்மா எல்லாரும் அங்கேருந்து வந்துருவாங்க. நாங்க வந்து மதுரையிலேருந்து கிளம்பிட்டு இருந்தோம். அவர் வந்து வெயிட் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்க கொண்டு வந்த எல்லா திங்ஸையுமே எடுத்து கீழ வச்சிருந்தேன். என்னோட அம்மாவுக்கு நான் வந்து போலி பண்ணி கொண்டு வந்திருந்தேன். அது ஆசை ஆசையா இருந்துச்சு.
எனக்கு வந்து போளி வந்து பர்சனலா வந்து எனக்கு ஸ்வீட்னாலே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்க அம்மாவுக்கு நான் செய்ற போளினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி இப்படித்தான் நான் வந்து தூத்துக்குடியில வந்து அம்மாவுக்கு பண்ணி கொடுக்க போய் அது வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. பாவம் அவங்களால சாப்பிடக்கூட முடியல. ஆனா இப்போ வந்து நல்லாவே தின்னா பண்ணின்ற ஒரு நம்பிக்கையில வந்து நான் எடுத்துட்டு போயிருந்தேன். அவங்களும் அருவியும் பாவம் ரொம்ப ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 1 ஹார்க்கு மேல வந்து டிலே ஆயிடுச்சு. நாங்க எல்லாருமே ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் எங்க எல்லாருக்குமே மைண்ட்ல இருந்தது. பால் குடம் எடுப்போமா, மாட்டோமா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தோம். அவரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா "நான் பண்ணி தரேன் தம்பி" அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி நான் ஊர்லேருந்து எனக்கு அரிசினா ரொம்ப பிடிக்கும். அரிசி அப்படின்றது வறுத்து வறுத்து சின்ன வயசுலேருந்து எனக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. இப்போ கூட ட்ராவலுக்கு வந்து சரி நம்ம அத எடுத்துட்டு போலான்னு நான் எங்க போனாலும் யூசுவலா தியேட்டருக்கு போனா கூட பேக்ல ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு போயிருவேன். ஸ்டில் அந்த பழக்கம் வந்து எனக்கு இருக்கு. எனக்கு அரிசிய வறுத்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இவர் வந்து பண்ணி குடுத்துட்டாரு. நடுவுல என்னுடைய கொழுந்தனார் இவர் தான். அ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. "என்னாச்சு தெர்லையே, சரி பார்த்துக்கலாம். கூல், சில்" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் ஒரு வழியா வண்டிய சரி பண்ணி முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் ஆக்கு வந்து காஃபி குடிக்கணும், ஆஷு வந்து காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஆக்சுவலி காலையிலேருந்து நான் தான் காஃபி குடிக்கல. அவங்க 2 பேரும் காஃபி குடிச்சுட்டாங்க. உண்மைய சொல்லணும்னா நான் தான் காஃபி கேட்டேன். ஏன்னா காலையில 3 மணிலேருந்து முழிச்சு ஒரே டென்ஷனா இருந்தனால, அட்லீஸ்ட் ஐ நீட் டு ட்ரிங்க் ஒன் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கெல்லாம் காஃபி குடிச்சோம். அண்ட் குடிச்சிட்டு அங்கேருந்து இங்க வரும்போது கரெக்ட்டா 9:30க்கு பால் குடம் எடுத்துட்டாங்க. நாங்க 9:25க்கு வந்தோம். சாரி 9:30க்கு பால் குடம். நாங்க 9:33க்கு வந்தோம். அந்த 2 மினிட்ஸ்ல அந்த குடம் வேற யாருக்கோ போயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, இவ்ளோ தூரம் வந்துட்டு பால் குடம் எடுக்க முடியலையே! அவங்களுடைய அ என்ன சொல்லுவாங்க? மனசுல நெனச்சது என்னவோ நெனச்சு வேண்டியிருப்பாங்க. நம்மளால இதாயிடுச்சோ! கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியிருக்கலாமோ! இல்ல காலையில எதுக்கு அருவி அழுதான்? எதுக்காக நம்மள சாரி மாத்த லேட் ஆச்சு? எதுக்காக டயர் பஞ்சர் ஆச்சு? எதுக்காக எதுக்காகன்னு சொல்லிட்டு போனோம்னா, எதுக்காகன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா வந்து அந்த மொமெண்ட்ட நம்ம வாழ முடியாது. கண்டிப்பா இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நாங்க வந்து பால்குடம் எடுப்போம். ஆ ஆனா வந்து அம்மா, அப்பா எடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதாவது நான் என்னுடைய ஹஸ்பண்டோட அம்மா, அப்பாவையும் அம்மா, அப்பான்னு தான் நான் இன்ன வரைக்கும் கூப்பிட்டுட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு மாமியார், மாமனார்ன்னு சொல்ல வராது. அவங்க 2 பேரும் எடுத்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டாங்க. அம்மாவோடத அ என்னோட ஹஸ்பண்ட் அஸ்வினும் அண்ட் அப்பாவோடது என்னோட கொழுந்தனார் அகிலும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ என்னோட அம்மா, அப்பாவும் வந்தனால என் அருவிய வந்து அவங்க கம்ப்ளீட்டா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஆஷுவும் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் சோகம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நாங்க ஹேப்பியா ஃபேமிலியா என்ஜாய் பண்ணோம். அதுதான் எங்க கண்ணுக்குள்ளயே இருக்கு. ஒவ்வொரு குலதெய்வம் கோயில்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். அண்ட் எங்களுடைய ஆலங்குளம் கோயில் இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியில உள்ள கோயில். எங்களோட குலதெய்வ கோயில். இங்க வந்து நெறைய டிஃப்ரெண்ட்டா நெறைய நடந்துட்டு இருந்துச்சு. அருவி கூட கியூட்டான மூமெண்ட்ஸ்லாம் நாங்க கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். அருவி பாவம் காலையிலேருந்து அழுதுட்டு அப்படியே கிராங்கி ஆயிட்டு வந்தனால தூங்கிட்டான். அண்டு அந்த குலதெய்வம் கோயில்ல வந்து கூட்டம் நெறைய பேர் இருந்தாங்க. கும்பாபிஷேகம் நடக்கும். இந்த மாதிரி தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே வந்து பேசுவாங்க. என்கிட்ட நெறைய பேர் பேசுனாங்க. ஆனா எனக்கு யாரையுமே தெரியாது. ஏன்னா அடிக்கடி நாங்க போக மாட்டோம். ஏதாவது ஃபங்ஷன்னா போவோம். இல்ல வீட்ல ஏதாவது நல்ல விஷயம் வச்சிருக்கணும். அது தடவ நம்ம சாமிக்கு சொல்றதுக்காக போவோம். மத்தபடி நாங்க போறது கிடையாது. பட் போவோம். அம்மா, அப்பா வந்து போவாங்க. நாங்க வந்து பர்சனலா எங்களுக்கு டைமும் கிடைக்கிறதில்ல. அவ்வளோ தூரம் நாங்க ட்ராவல் பண்ணி போனதும் கிடையாது. நெறைய பேர் சாமி வந்து ஆடிட்டுருந்தாங்க. நெறைய பேர் வந்து சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. நெறைய பேர் பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. நாங்களும் அப்படிதான் வெயிட் பண்ணி எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டுருந்தோம்.
அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு பயங்கர காத்து, கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப வெயிலா இருக்கும்னு நெனச்சேன். இல்ல. அன்னைக்கு நைட்டு நான் வந்து சில்லி பரோட்டா வெஜிடேரியன் ஹோட்டல்ல தான் சாப்பிடணும்ல. அதனால சில்லி பரோட்டா சாப்பிட்டுட்டு நாங்க அங்கருந்து ஹோட்டல்ல ரொம்ப மதுரை வந்துட்டோம். வந்துட்டு மதுரைக்கே வந்து ரிட்டர்ன் வரும்போது டிரைவர் போட்டு தான் வந்தோம். அம்மாக்கும் நான் நெனச்ச மாதிரி போலி குடுத்துட்டேன். அங்கருந்து சாப்பிட்டு நாங்க 3 பேரும் அப்படியே கெளம்பிட்டோம். ஏன்னா, என்னுடைய ஃப்ரெண்டோட ஈவென்ட் அன்னைக்கு இருந்துச்சு. ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. கண்டிப்பா இனிமேல் வாய்ஸ் ஓவர் குடுத்தே நான் போடலான்னு முடிவே பண்ணிட்டேன். அது ஏன்னு எனக்கு தெரியாது. இனிமேல் நீங்க நான் போடுற வீடியோஸ்க்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். நமக்கு உங்களுக்கு எங்க சேனல புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா என்னுடைய பேஜ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நெறைய வீடியோஸ்ல இன்னும் நெறைய ஸ்டோரீஸோட பார்க்கலாம். பாய் பாய்.